ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வந்து கேரட் விதைகள் போட்டிருந்தோம். செடிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட போட்டு இதுக்கான பீரியடே முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் ஒரு கேரட் கூட உருவாகவே இல்லை. ஸோ நம்ம வந்து அந்த இது தப்பி போட்டிருக்கோம். சும்மா நம்ம அதுக்கான பனிக்காலத்தில் போடாமல் சும்மா நமக்கு கேரட் விதை கிடச்சிச்சின்னு சொல்லி போட்டு விட்டோம். இங்கே பாருங்களேன், ஒரு கேரட் கூட உருவாகலை. இந்த டைமில் தான் போட்டிருக்கணும், பட் நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம். சரி, எதுக்காக வேஸ்ட்டாக இந்த தொட்டிக்குள்ளே இந்த கேரட்டு இலை வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் காயே இல்லாமல் இருக்குது. அதனால் பிடுங்கிட்டேங்க நான். இப்போ இதெல்லாம் நம்ம கிளறி விட்டுட்டு ஏதாச்சும் கொடிக்காய்கள் போட்டு இந்த கொடியில் ஏற்றி விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன கொடி போடலாம் அப்படின்னு இன்னும் முடிவு பண்ணலை. ஸோ பிடுங்கிட்டேன். நேற்றே பார்த்தேன் பிடுங்குறப்ப. சரி, உங்கள்கிட்ட காமிச்சிட்டு. ஸோ நம்ம வந்து பருவம் தப்பி குளிர்காலங்களில் போட வேண்டிய கேரட்டெல்லாம் நம்ம வெயில் காலங்களில் போட்டோம் அப்படின்னா, ஆடிப்பட்டத்துலலாம் போட்டோம் அப்படின்னா செடி நல்லா சில நேரம் முளைக்காதுமாங்க. இது செடி நல்லா முளைச்சிருச்சு, ஆனால் காயே ஒன்று கூட உருவாகலைங்க. நான் வந்து இதுவும் பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் நூல்கோல், எல்லாமே டர்னிப்பு எல்லாம் ஒன்றா தான் போட்டேன். டர்னிப் அறுவடை பண்ணேன், ஆனால் ரொம்ப பெருசாக வரல. பீட்ரூட் நல்லா ஹெல்த்தியாக அறுவடை பண்ணேன், பட் கேரட் ஒன்று கூட வரல. அதோடு தான் இந்த முட்டைக்கோசுன்னு சொல்லி இதை போட்டிருக்கேன். நிறைய பேர் இது முட்டைக்கோசு இல்லைன்னு சொன்னாங்க, பட்டு முள்ளங்கி உள்ளே வரல. அப்போ முள்ளங்கி இல்லை. கேபேஜுன்னா இன்னும் கேபேஜுக்கான பூக்கள் வரல. ஸோ நான் வெயிட்டிங், என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட்டிங். பட் நமக்கு அது கேபேஜுன்னு சொல்லி தான் அனுப்பி விட்டாங்க. பிங்க் கலர் கேபேஜ், பச்சை கேபேஜுன்னு சொல்லி எல்லாம் அனுப்பி விட்டாங்க. பட் பச்சை போட்ட வரல, பிங்க் போட்ட தொட்டியில் தான் வந்திருக்கு. என்ன வரப்போகுதுன்னெலாம் தெரியல. ஏதோ ஒன்று வந்தால் சரிங்க அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.